வணக்கம். இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ரூட் கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவன் தேவையில்லை, பேக்கிங் பவுடர் தேவையில்லை, முட்டை தேவையில்லைங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்லேயே தான் நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மைதா மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வரும். இப்போது சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். அரை கப்பு சுகர் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு உங்களுக்கு பவுடர் வந்துடும். இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சுகர் பவுடரில் ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம அலங்கரிக்க தேவைப்படும். இப்போது ஒரு ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஈனோ பவுடர் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நம்ம பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்கல, அதுக்கு பதிலாக ஈனோ சேர்த்துருக்கோம். இப்போது 1/4 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கால் கப்பு தயிர், இது தாங்க முட்டைக்கு பதில் நம்ம சேர்க்குறது. இப்போது எண்ணெய் ஒரு 1/4 கப்பு, அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுற வேண்டியது தான். சுத்தமாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப வேகமாக கலக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றுனா மடிப்பாக விழுது பார்த்திங்களா? இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், அது கூடவே கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸும் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம பேட்டரில் சேர்க்கும்போது ஒரே இடத்துல நின்றாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரும், அதுக்காக தான். அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி சேர்க்குறது. இப்போ பாருங்கள், பொழு பொழுன்னு இருக்குது. இதையும் இந்த பேட்டரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு குக்கரில் தூள் உப்பு எடுத்துருக்கேங்க, அரை பாக்கெட் அளவு சேர்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி போட்டுருங்க. கம்பி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு தட்டு கூட குப்புற போட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம பேட்டர் வச்ச பாத்திரத்தை வைக்க வேண்டியது தான். இது இப்போ ஒரு 10 மினிட்ஸு ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி A4 ஷீட் நான் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, A4 ஷீட்லேயே பட்டரை இந்த மாதிரி தடவிட்டு பாத்திரத்துலேயும் லைட்டாக தடவிட்டு இப்போ நம்ம பேட்டரை அதில் ஊற்றிட வேண்டியது தான். எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அதில் 1/4 அளவு தாங்க பேட்டர் ஊற்றணும், இல்லைன்னா ஃபுல்லாக பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் 1/4 அளவு சேர்த்துருக்கேன். இப்படி நல்லா தட்டி விட்டுருங்க. ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா கேக் நல்லா பொங்கி வராது. அதனால் இப்படி நல்லா தட்டி விட்டு குக்கருக்குள்ளே வச்சிட வேண்டியது தான். இப்படியே குக்கர் லிட்டு போட்டு மூடினீங்கன்னா 1 ஹவராக வேகும். இதுவே நீங்கள் இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் லிட்டு போட்டிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் அந்த பெல்ட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெயிட் எடுத்துடலாம். இப்போது உள்ளே ஒரு தட்டு போட்டு 40 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஃபால் இப்படி சுற்றுக்கும் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு தட்டில் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மேலே தட்டி விட்டுருங்க.
அப்போ தான் அது ஈவனாக விழுந்துடும். பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்குது. இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது மேலே ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, சுகர் பவுடரு, அதை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி ஜலிச்சு விட்டால் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுக்கு மேலே ஹாஃபாக கட் பண்ண செரி பழத்தை டெக்கரேட் பண்ணிட வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணிடலாம். பாருங்கள், சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.